ஆன்லைனை இர்ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ற நிறைய பேர் சுத்திட்டு இருக்கிறாங்க. இவங்களுக்கு இது ஒரு கிரைம்னே தெரியல, ஏதோ உழுவுலாய்க்கு கேலி கிண்டல்னு பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதுவும் சில பெண்களுக்கு எதிராக ஒரு குரூப்பா பசங்க ஃபார்ம் பண்ணி ரொம்ப கேவலமான டெரிகேட்டரியான மெசேஜ் அனுப்பிச்சிட்டு இருக்கிறாங்க. இவங்க ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இவ்வளவு தைரியமா மெசேஜ் அனுப்புற மைண்ட் செட் இருக்கிறவனா இருந்தா இவ்வளவு ஆபத்தானவன்னு அதுலயே தெரியுது. இவனை ஆன்லைன்லயே மடங்கி பிடிக்கணும். இவனை ஆன்லைன்லயே சிங்கிள் அவுட் பண்ணிட்டு இவனுடைய மென்டாலிட்டி இப்படி இருக்குது, இவனுடைய ஐபி அட்ரஸ் என்னன்னு தேடி கண்டுபிடிச்சு போயிட்டு அவனுக்கு ஒரு சைக்கலாஜிக்கல் அனாலிசிஸ் கட்டாயமா பண்ணியே ஆகணும். சைபர் அதாவது ஆன்லைன் வந்ததுக்கு அப்புறம் நம்ம என்னென்னலாம் விஷயங்கள் பண்ணணும், இது எப்படி கிரைமா போய் முடியுது, இது என்ன செக்ஷன் ஆக்ட் படி சேரும் அப்படின்றது தெரிஞ்சுக்கலான்ட்டு மிஸ்டர் ஸ்ரீனிவாசன், சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கோ-ஃபவுண்டர். குட் மார்னிங் சார். இப்போ இந்த சைபர் கிரைம்ஸுக்கு ஒரு எண்டு அப்படின்னா ஒரு சொல்யூஷன் அப்படின்னு பார்த்தா நீங்க எதை நோட் பண்ணி சொல்லுவீங்க சார்? இதுக்கு முக்கிய காரணமே இப்ப சமீபத்துல இதனுடைய புரியாமை தான். இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட்ல 66A ஒரு பிரிவு இருந்தது, செக்ஷன் இருந்தது. அந்த 66A இந்த மாதிரி மெனேசிங், இந்த மாதிரி டீசிங் பண்றது, டார்ச்சர் பண்றதுக்கெல்லாம் ஒரு ஜெயில போடலாங்கிற மாதிரி ஒரு இருந்தது. அதை எல்லாருமே சேர்ந்து மீடியா எல்லாரும் சேர்ந்து ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் செக்யூரிட்டி விட ஃப்ரீடம் ஆஃப் எக்ஸ்பிரஷன் சொல்லி சுப்ரீம் கோர்ட்ல போய் இதை போன வருஷம் அதை ரத்து பண்ணிட்டாங்க. அது வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அப்ப இதனுடைய இது பெரிய இந்தியாவுக்கு பெரிய 2வது பெரிய சுதந்திரம் அடைந்ததுன்னு எல்லா மீடியாக்களும் கொண்டாடினாங்க. அப்பவே நாங்க சொன்னோம் இது ஒரு வருஷம் கழிச்சு இதை நம்ம இதனுடைய விளைவுகளை சந்திக்க போறோம், பெண்களுக்கு இது ஒரு பெரிய சேஃப்டி கிடையாது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதே மாதிரி ஒரு நிலைமை இப்ப உருவாயிருக்கு. இதற்கு முக்கியமான காரணம் இந்த 66A ரத்து பண்ணதுதான் முக்கியமான காரணம். அதுக்கு இப்ப மீடியாக்கள், பெண்களுடைய அமைப்புகள் எல்லாம் திருப்பி அந்த 66A கொண்டு வரணும்னு சொல்லி போராடுறதுதான் இப்ப சரியான உச்சிதமான இதுவா இருக்கும்னு நினைக்கிறேன். 66A திரும்பி கொண்டு வராங்களோ இல்லையோ, நம்ம ஆன்லைன்ல கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும் அப்படின்ட்டு இந்த தவறா யூஸ் பண்றவங்க புரிஞ்சுக்கிட்டாலே சரி. புரியாமைதான் காரணம் இந்த பல மிஸ்டேக். இது ஆன்லைன்ல நம்ம தவறா பயன்படுத்துறோம்னு புரியாமையே சில பேர் சுத்திட்டு இருக்காங்க. இந்த பாயிண்ட்ஸ் டீடைலா இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுவார் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார். கேட்கறது ஸ்டேட் ரெடி மிச்சு 90.3 FM. இது ஸ்மார்ட் மிச்சை. சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கோ-ஃபவுண்டர் மிஸ்டர் ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். சோசியல் மீடியா நிறைய பேர் ராங்கா யூஸ் பண்றாங்க, நிறைய அட்வான்டேஜ் இருக்குது. இது பாசிட்டிவா பயன்படுத்தினா நிறைய பேர் இதுல பெனிஃபிட், நிறைய பிசினஸ் இன்னைக்கு டெவலப் ஆகுது, நிறைய மூவ்மெண்ட். அதாவது இப்போ ஒரு யூத் மூவ்மெண்ட், யூத்தா சேர்ந்து நல்லது ஒன்று பண்ணோம் அப்படின்னா சோசியல் மீடியா பிளாட்ஃபார்ம் அழகா யூஸ் பண்றாங்க, குரூப் சேர்றாங்க, பீச்சை கிளீன் பண்றாங்க, ஃபுட் டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க, ஃபிளட் அஃபெக்டட் ஏரியாவுக்கு போய் ஹெல்ப் பண்றாங்க அப்படின்ட்டு. சோசியல் மீடியாவை எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு ஸ்ரீனிவாசன் சார் கிட்ட கேட்கும்போது சூப்பரா ஒரு விஷயம் சொன்னாரு, கேளுங்களேன். சோசியல் மீடியாவை நான் எப்பவுமே நான் சொல்றேன், சோசியல் மீடியா இஸ் லைக் அவர் செப்பல். நம்ம காலில் போட்டுக்கிற ஷூஸ் மாதிரி தான். நம்ம வீட்டுக்குள்ள போகும்போது நம்ம ஷூஸ் அதுக்கே வெளியில அதனுடைய ரேக்ல வச்சுட்டு வீட்டுக்குள்ள போறோம், நம்ம மற்ற காரியங்கள் எல்லாம் கவனிக்கிறோம். வெளியில போகும்போது இப்ப நம்ம என்ன பண்றோம்னா ஒரு புது டெண்டன்சி என்ன, சோசியல் மீடியாவே அடிக்ஷன் ஆயிடுச்சு. சோசியல் மீடியால என்ன, பேஸ்புக்ல என்ன, ட்விட்டர்ல என்ன, நம்மளால வாழ முடியாதுங்கிற ஒரு நிலைமை நம்ம எல்லாரும் உருவாக்கின்றதுனால வந்த வினை இது. சோசியல் மீடியாவை எவ்வளவு நல்ல முறையில எந்த அளவுக்கு குறைஞ்ச அளவு உபயோகப்படுத்த முடியுமோ அந்த அளவுக்கு தான் நம்ம உபயோகப்படுத்தணுமே தவிர 24 மணி நேரம் சோசியல் மீடியா அடிக்ஷன் இருக்கிறதுனால வினை இது. அதனால அது சோசியல் மீடியாவை நல்ல முறையில குறைந்த அளவு உபயோகப்படுத்தணும். ரைட்டு. காலையில இருந்து சாமி படத்தை கண்ணை திட்டுறானோ இல்லையோ பேஸ்புக்கை ஓபன் பண்ணிட்டு அப்டேட் போட்டுறான். வேற நைஸ். ரீசெண்டா ரிசர்ச்ல தெரிய வந்திருக்கிற விஷயம் 44 செகண்ட் தானா. அந்த 44 செகண்ட் நம்ம போனை விட்டு உட்கார்ந்து முடியும். அந்த 44 செகண்டுக்குள்ள நம்மளுக்குள்ள ஏதோ ஒண்ணு எடுத்து பாரு, அப்டேட் பாரு. அவன் என்ன போட்டுருக்கான், இவன் என்ன பாத்துருக்கான், ட்விட்டர்ல என்ன போட்டுருக்கான், இன்ஸ்டாகிராம்ல யாரா போட்டோ அப்டேட் பண்ணிருக்காங்க, ரிஃப்ரெஷ். அதுவே ரிஃப்ரெஷ் ஆகி போர் அடிச்சு உட்கார்ந்துட்டு இருக்கோம். அதை போய் திருப்பி ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு இருக்கிறது. So don't get addicted to social media. Use it like a chapel. Stay in ready with 90.3 FM. இது ஸ்மார்ட் மிச்சை. நம்ம சீனிவாசன் சார் கிட்ட பேசிட்டு இருக்கிறோம். சைபர் சொசைட்டி ஆஃப் இந்தியாவுடைய கோ-ஃபவுண்டரா இருக்கிறவர்கிட்ட இப்போ ஆன்லைன்ல நிறைய த்ரெட்டனிங்கான மெசேஜ், ரொம்ப கேவலமான மெசேஜ், மூஞ்சில ஆசிட் ஊத்திரோம்லாம் தைரியமா பப்ளிக் ஃபோரம்ல ஒருத்தர் சொல்றாங்க சார். இவங்க எப்படி ஹேண்டில் பண்ணலாம்? சோசியல் மீடியால இந்த மாதிரி பயங்கரமா கேவலமா மெசேஜ் அனுப்புறவங்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? இது போலீஸ்க்கே இன்ஃபார்ம் பண்ணலாம். இதுல IPC 66A இருந்ததுன்னா உடனடியாக கைது பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. இல்லன்னா கூட IPCல இதுக்கு சில வாய்ப்புகள்லாம் இருக்கு. இத இந்தியன் பீனல் கோட்ல ரெஜிஸ்டர் பண்ணலாம். இவங்க போலீஸ் யாரு இப்ப நம்ம ஒரு கமெண்ட் போடுறீங்க, அந்த கமெண்ட்டுக்கு சரியான முறையில தகவல்கள் ரிப்ளைஸ் கொடுக்கலாம். அது வேற மாதிரி வல்கராவோ வேற மாதிரி
சினிக்கலாவோ கொடுக்கும் போது நீங்க வந்து போலீஸுக்கும் தகவல் கொடுக்கலாம், போலீஸ் விசாரிக்கலாம். அதுக்கு ஐபிசி செக்ஷன்ல தான் நம்ம கொண்டு வர முடியும். ஓகே, சோ 66A இல்லனா கூட இந்த மாதிரி சைபர் கிரைமுக்கு போலீஸை நம்ம அப்ரோச் பண்ணலாம், அவங்களுடைய ஹெல்ப் நாடிக்கலாம் அப்படின்ட்டு சீனிவாசன் சார் சொல்லியிருக்காரு. இப்போ ஆன்லைன்ல த்ரெட்னிங் கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பேர் என்னன்னா விளையாட்டா எடுத்துக்கிறாங்க. இது வந்து ஒரு சின்ன விளையாட்டு தானே, இது ஏன் நீங்க சீரியஸா எடுத்துக்கிறீங்க, நான் சும்மா பாசிங்ல தானே சார் சொன்னோம், நீங்க போய் சீரியஸா போலீஸ் கிட்ட எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்படின்னு. இது ரொம்ப சீரியஸான விஷயம். ஏன்னா ஒருத்தருடைய மைண்ட் செட் என்னன்றது இதுல காட்டுது. அது ஒரு பொண்ணுக்கு எதிர நீங்க வந்து ஒரு Facebookல ஒரு குரூப்பா சேர்ந்து போய் அந்த பொண்ணு வந்து கேவலப்படுத்தும் போது நாளைக்கு பாருங்க சீரியஸா ஒரு கான்சிக்வன்ஸ்ல சூசைட் வரைக்கும் போயிருதுங்க ஒரு இடத்துல. யூ நோ அபவுட் தி கேஸ் இல்லையா? சோ அதனால சொல்றோம், சோசியல் மீடியா ரெஸ்பான்சிபிளா யூஸ் பண்ணணும். யூஸ் பண்றதுனால நிறைய பயன் இருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு மெசேஜ் மிஸ்டர் சீனிவாஸ் சார் நம்ம கிட்ட பேசுறாரு. அடுத்து கேக்குது ஸ்டேட் மிச்சி நிறைய பாயிண்ட் 3 FM இது சமாட் மிச்சி சைபர் சொசைட்டினுடைய கோ ஃபவுண்டரா இருக்க மிஸ்டர் சீனிவாசன் சார் கிட்ட காலையில் நிறைய பாயிண்ட்ஸ் பேசியிருந்தோம். இப்போ நிறைய இளைஞர்கள் வந்து தவறா பயன்படுத்துறாங்க சோசியல் மீடியாவை. இவங்களுக்கு நீங்க ஒரு மெசேஜா சொல்லணும்னா என்ன கன்வே பண்ணுவீங்க சார்? இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா இளைஞர்கள் மத்தியில வந்து அதிகமான அளவு செல்போன் பயன்பாடு இருக்கு. அதுல கேமரா செல்போன் இருக்கு. நிறைய இளைஞர்கள் தங்களுடைய விளைவுகள் தெரியாத என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து இந்த செல்போன் கேமரா உபயோகப்படுத்துறது, அது வந்து ஒரு விளையாட்டுத்தனமாக மற்றவங்க பியர்ஸ் பிரஷர்னால தூக்கி Facebookல போடுறது, பின்னால அவங்க நிறைய மாட்டிக்கிறாங்க. நேத்தி கூட பாருங்க சேலத்துல ஒரு ஈவ் டேஸ்டிங்ல 2 பசங்களை வந்து போலீஸ் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அவங்க இவங்களுடைய விளைவுகள் தெரியாத இந்த மாதிரி மொபைல் போனை யூஸ் பண்றது இதெல்லாம் வந்து ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். இல்லைன்னா அவங்க வந்து ஒரு எதிர்காலம் பாழாயிட்டு. அதற்கு வந்து கல்லூரிகள், பள்ளிகள் இதுல இருந்தே அவங்க என்ன பண்ணணும், பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் வந்து வகுப்புகள் அதனுடைய அறிவுரைகள் கொடுத்தாகணும். அதனோட இந்த மாதிரி ஒரு விக்டிமான பிறகு அந்த குடும்பத்தினர் வந்து அந்த பெண்ணுக்கு வந்து கொஞ்சம் ஆறுதலாக இருக்கணும். அந்த பெண்ணை வந்து அவங்க வந்து சந்தேகப்படக்கூடாது. ஏன்னா அவங்க அடுத்த நடவடிக்கை சட்டபூர்வமான நடவடிக்கை போலீஸ் சொல்றது, இல்லைன்னா ஒரு சைபர் சொசைட்டி இந்த மாதிரி இருக்கிற ஒரு பொது நிறுவனங்களை இது பண்ணி என்ன செய்யணும் அப்படிங்கறதான் பண்ணணுமே தவிர இவங்க வந்து இவங்களே ஒரு முடிவுக்கு வந்து அந்த பெண்ணை வந்து ஒரு தவறான இது பண்ண அந்த பெண்ணுக்கும் ஒரு அந்த சின்ன குழந்தை தான் 20-21 வயசு பெண் வந்து அவருடைய மனநிலை பாதிக்க கூடாது. ஃபேமிலியோட சப்போர்ட் இந்த மாதிரி சிச்சுவேஷன்ல ரொம்ப அவசியம். ஆஸ் அ சொசைட்டி நம்ம கொஞ்சம் ரெஸ்பான்சிபிளா அண்ட் ஆல்சோ நம்ம இன்னொருத்தருக்கு ஹெல்ப்பா இருக்கணுமே தவிர நம்ம வந்து கொஞ்சம் சோசியல் மீடியா மூலமா யாருக்கும் எந்த விதமான தப்பு வரக்கூடாது. இப்போ ஒரு விளையாட்டு அப்படின்னு நினைச்சு அப்டேட் போடுறது வந்து நாளைக்கு வினையா பத்தி இருந்துரும். ஒரு போட்டோ ஷேர் பண்ணா கூட மலேசியால இருந்து போன் வருதுன்னா நினைச்சு பாருங்களேன். அந்த மாதிரி சீரியஸான சிச்சுவேஷன்லாம் கூட சோசியல் மீடியானால ஆபத்து இருக்குதுன்றது தெரிஞ்சு பயன்படுத்தணும். ஓகே, ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன் ஃபியூச்சர் இஸ் கோயிங் டு பி சோசியல் மீடியா. அதை நம்ம ப்ராப்பரா யூஸ் பண்ணுறதுன்றது நல்லது தானே. ஸ்ரீனிவாசன் சார் ரொம்ப நன்றி, தேங்க்யூ சோ மச். என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. நிறைய பாயிண்ட் 3 FM இது சமாட் மிச்சி.